வைகரை சங்கம அன்பு வணக்கங்கள். இன்று 30/7/2026 30வது நாள். வைகரை சங்கமம் என்ற தலைப்பில் அதிகாலையில் அனைவருக்கும் பயனுள்ள நல்ல விஷயங்களை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தினமும் காலை 5:25க்கு ஆரம்பித்து 6:15 வரை செல்லும் இந்த இணையவழி நிகழ்வு மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு வைகரை சங்கமம். இந்த தலைப்பில் இதுவரை 29 பேர் அவர்களது கருத்துக்களை கொடுத்துவிட்ட நிலையில் இன்றும் நமக்கு அந்த வைகரை சங்கம தலைப்பில் இன்று அந்த தலைப்பில் பேச இருப்பவர் திரு லட்சுமணன் அவர்கள். இந்த கருத்துரைக்கு பிறகு ஒரு 5 பேர் ஃபீட்பேக் கொடுப்பதற்காக கைவேற்றும் அந்த வரிசையில் அவங்களை அழைப்போம். இன்று என்னுடைய வேண்டுகோளாக நான் கொடுப்பது, புதியவர்கள் தினம் புதியவர்கள் ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக அனைவரும் அவங்களோட ஃபீட்பேக் கொடுக்கணும். இன்றைய ஆளுமை திரு லட்சுமணன் சார் அவர்களை பற்றின ஒரு சிறிய அறிமுகம். நம் வைகரை சங்கம தளத்தில் இன்று வைகரை சங்கமம் என்ற தலைப்பில் பயிற்சி மற்றும் கருத்துரை வழங்க வந்திருக்கும் ஆளுமை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள சங்கராபுரம் என்ற ஊரை தனது சொந்த பிறப்பிடமாக கொண்ட இவர் அடிப்படையில் ஒரு விவசாயம் சார்ந்த குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளில் முதல் பட்டதாரி ஆவார். BFSI என்று சொல்லக்கூடிய வங்கி, முதலீடு, இன்சூரன்ஸ் துறையில் முன்னணி நிறுவனங்களில் டீம் லீடர் முதல் சீனியர் மேனேஜர் வரை பல பொறுப்புகளில் பணிபுரிந்த சீரிய அனுபவத்தின் அடிப்படையில் இப்போது அதே துறையில் ஒரு தொழில் முனைவோராக செயல்பட்டு வரும் இவர் JCI சென்னை கிரேட்டர் சிட்டி அமைப்பின் கிரேட்டர் சிட்டி JCI அமைப்பின் முன்னாள் சாசன தலைவர் மற்றும் மண்டல அதிகாரி, JCI சர்டிஃபைட் ட்ரெய்னர், மேலும் நிகில் ஃபவுண்டேஷன், பஞ்சகுருகுலம் மற்றும் தி 1234 ஃபவுண்டேஷன் அமைப்புகளில் உறுப்பினராகவும் பயிற்சியாளராகவும் செயல்பட்டு வருகிறார். மேலும் OES யங் என்ற ஆண்டர்பிரனர் ஸ்கூல், GFI குரோத் ஃபவுண்டேஷன் இன்டர்நேஷனல், IBN பிசினஸ் நெட்வொர்க், JCOM கள்ளக்குறிச்சி 1.0 போன்ற தொழில்துறை அமைப்புகளிலும் உறுப்பினராக செயலாற்றி வருகிறார். மேலும் நம்முடைய சிறப்பாக செயல்பட்டு வரும் இந்த வைகரை சங்கமம் அமைப்பு துவங்கி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருப்பதில் தூணாக இருந்து தன்னுடைய உழைப்பையும் சீரிய ஆலோசனைகளையும் நிகழ்ச்சி தொகுப்புகளையும் தன்னுடைய பயிற்சி மூலமாகவும் மற்றும் ஒருங்கிணைப்பு குழுவிலும் இணைந்து பல முக்கிய நிகழ்வுகளுக்கு உறுதுணையாக செயலாற்றி வருவருமான திரு லட்சுமணன் அவர்களை தங்கள் முன் அறிமுகம் செய்வதில் இந்த வைகரை சங்கமம் பெருமை அடைகிறது. சார், ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி தும்பிமுக உழன்று பிறர் வாட செயல்கள் பல செய்து நாரை கூடி கிழ பருவம் எய்தி பெரும் கூற்றுக்கரை எனத்தின் மாயும் பல வேடிக்கை மனிதர் போலே வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு.
அன்பிற்குரிய வைகறை சங்கம் அன்பு உறவுகள் அனைவருக்கும் அதிகாலை பொழுது எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, வைகறை இன்று வைகரையை குறித்த சில முக்கிய கருத்துக்களை உங்களுடன் எடுத்து வைக்க போறேன். அதற்கு தலைப்பாக வைகறை வாழ்க்கையை விழிப்பூட்டும் பொற்காலம் என்கிற தலைப்பில் நான் பேச இருக்கின்றேன். வைகறை வாழ்க்கையை விழிப்பூட்டும் ஒரு பொற்காலம், இதுதான் இன்றைய தலைப்பு. நம்மளது கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் ஆண்டோர்களும் சான்றோர்களும் குழுமியிருக்கின்ற இந்த அவையில் இந்த அதிகாலை பொழுதில் இந்த தலைப்பின் கீழ் உரையாற்றுதல் மிக்க மகிழ்ச்சி. ஏற்கனவே 29 ஆளுமைகள் தங்களது கருத்துக்களை இங்கு பதிந்துவிட்டு சென்ற நிலையில் நான் என்ன புதிதாக கொடுத்துவிடப் போகிறேன் என்ற ஆவலிலும், என்ன சொல்கிறார் கேட்டு விடுவோமே என்ற ஒரு எதிர்பார்ப்பிலும் இங்கு நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். சார், ஒரு ஸ்கிரீன் வீடியோ ஆஃப் பண்ணீங்களா? உங்க ஃபேஸ் தெரியாம இன்னொரு ஸ்கிரீன் ஓபன்ல. அது விட்டுருங்க சார், அதை விட்டுடுங்க. இப்ப என்னுடைய ஸ்கிரீன் தெரிஞ்ச இது என்ன சார் ஆச்சு? இல்ல, உங்க ஃபேஸ் தெரியல, வேற ஸ்கிரீன் ஓபன்ல. இப்ப கிளியரா இருக்கு சார், கண்டிப்பா. ஏற்கனவே பல ஆளுமைகள் இங்கு தங்களது முத்தாய்ப்பான கருத்துக்களை வைகறை சம்பந்தமாக பதிந்து விட்டு சென்று விட்ட போதிலும், நான் என்ன சொல்ல விழைகிறேன் என்று கேட்க குழுமியிருக்கின்ற அனைத்து நல்லோருக்கும் நான் எனது நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அதிகாலை என்பது ஒவ்வொரு நாட்டிலும் அதிகாலை தான். அவர்கள் விழித்தெழும் நேரமே அதிகாலை தான். ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. அவரவர் பழக்க வழக்கத்திற்கு ஏற்ப அந்த அதிகாலை பொழுதை மிக சிறப்பாக எடுத்து அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிகாலையை குறித்து, அதிகாலையில் செயல்படும் செயல்பாடுகள் குறித்து பல ஆண்டோர்களும் சான்றோர்களும் பல கருத்துக்களை இருந்தாலும், இந்திய பாரம்பரிய அதிகாலை என்பது 3:30 முதல் 5:30 வரை. இதை பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க. யாரோ அன்மியூட் பண்ணிருக்காங்க, மியூட் பண்ணிடுங்க ப்ளீஸ். பிரம்ம முகூர்த்த நேரத்துல வளிமண்டலத்துல ஓசோன் அளவு அதிகமாகவும், மன அலைவரிசை என்று சொல்லக்கூடிய ஆல்பா வேவ் மிக அருமையாகவும் இருக்கும். இது கட்டளைக்கு மிக உகந்த நேரம், சிந்திக்குவதற்கு மிக உகந்த நேரம் என்று பெரியவர்கள் சொல்கிறார். இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, இஸ்லாமிய கலாச்சாரம் ஃபஜர் அப்படின்னுவாங்க. அதிகாலை பிரார்த்தனை என்பது உடலுக்கும் ஆன்மாவிற்கும் விழிப்புணர்வுக்கும் நல்ல ஒரு தொடக்கமாக அவர்கள் கருதுகிறார்கள். நம்ம தமிழ் கலாச்சாரத்திலும் அதிகாலை பொழுதில் எழுந்து வஜனைகள், ஆன்மீக ரீதியான பல விஷயங்களை எடுத்துரைப்பது ஒரு காலம் தொட்டு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். அந்த நேரம் உடலுக்கும் உள்ளத்திற்கும் மன சிந்தனைக்கும் ஒரு பெரிய தெளிவை கொடுக்கக்கூடியதாக பெரியோர்கள் கருதிய காரணத்தினால் அதை எழுதி செய்ய ஆரம்பித்தார். குறிப்பாக மார்கழி மாதத்தில் தான் எழுந்து கோலம் போடுவது, அந்த அந்த நாட்களில் தான் திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி என்று பாடி மகிழ்வது என்றெல்லாம் இல்லை. ஆதி காலத்திலிருந்தே அதிகாலையில் எழும் பழக்கம் மக்களிடம் இருந்தது. காரணம் என்ன? அவர்கள் இரவு வெகு சீக்கிரம் படுத்திடுவார்கள். மின்சாரம் இல்லாத காலத்தில் விளக்கு ஒளியில் செக்கில் ஆட்டிய எண்ணெயில் வைத்து விளக்கை எரித்துக் கொண்டிருக்கும் சூழலில் கிட்டத்தட்ட அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் வெளிச்சத்தை அந்தி பொழுதிலே முடிந்துவிடும். அதிகாலை பொழுதில் எழுந்து அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், நீராகாரம் என்பதை குடித்துவிட்டு, அப்போதெல்லாம் காபி, டீ என்கிற விஷயங்கள், ஆர்லிக்ஸ், பூஸ்ட், பாவ்னிட்டா அதெல்லாம் இருக்காது. அவர்கள் அடிப்படை விவசாயமா இருந்தால் விவசாய வேலைக்கு சென்று விடுவார்கள். நீங்க கூட நிறைய பார்த்திருக்கலாம்.
அப்படியே ஒரு ஏர் உழவர் வந்து மாட்டை ஓட்டிக்கிட்டு ஏற தலை சுமந்துக்கிட்டு அப்படியே போற மாதிரி படங்கள் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் எல்லாம் கூட காட்டுவாங்க. அப்படின்னா என்னன்னா விடிகிற நேரம் அப்படின்ற மாதிரி. அதாவது சென்னையை காட்ட வேண்டும் என்றால் சென்ட்ரல் ஸ்டேஷனையோ அல்லது எல்ஐசி பில்டிங்கோ காட்டினால் அது சென்னை என்று நாம் படத்தில் தெரிந்து கொள்வது போல, ஏர் உழவர் ஒருத்தர் ஏரில் தோளில் ஏரை சுமந்து கொண்டு மாட்டை ஓட்டி கொண்டு அவர் நடக்கிறார் என்று சொன்னால் அது விதிகாலை நேரம் என்று நாம் பொருள் கொள்ளலாம். அந்த மாதிரி வாழ்க்கையை மிக எளிமையாக கடந்து சென்று கொண்டிருந்த காலகட்டம். இன்றைய பண சுழற்சி உள்ள இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு அதிகாலை என்பது ஒரு கசப்பான எட்டிக்காயை விட கசப்பான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. ஏன்னா லேட் நைட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல பிரச்சனைகளை அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஏற்கக்கூடிய பல ஸ்ட்ரெஸ், ஹார்ட் அட்டாக்கு, டயபெட்டிக் பிரச்சனைன்ற சர்க்கரை நோய் பிரச்சனை, பல ஸ்ட்ரெஸ், இந்த விஷயங்களுக்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால் லேட் நைட்ல கண்ணு மூடி தெரிஞ்சுட்டு அதிகாலையில எழாமல் ஒரு 8 மணி, 9 மணி, 10 மணிக்கு எழுந்து பரபரப்பாக ஆபீஸ் கிளம்புறது. ஏன்னா இப்ப வந்து எப்ப வேணாலும் வந்து அவர் ஒர்க்கை முடிச்சு வச்சுட்டு போயிடலாம், இல்ல வீட்டுல இருந்து கூட செய்யலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற காலகட்டம் வந்ததுக்கு அப்புறம் அதுல எந்த விதமான ஒரு கட்டுத்திட்டமும் இல்லாத ஒரு சூழல்ல அதிகாலை எழுந்திருப்பது என்பது ஒரு மோசமான ஒரு சூழலா அதை கருதுறாங்க. இப்ப இருக்கிற இளைஞர்கள்ட்ட போய் எத்தனை மணிக்கு எழுப்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா குறைஞ்சது அவங்க சொல்றது வந்து 8, 9, 10 இப்படிதான். அது சாப்பிடுவது காலை டிஃபன் என்று ஆர்டர் போட்டு சாப்பிடுவது என்று பார்த்தால் 10 மணிக்கு 11 மணிக்கு சாப்பிடுகிறார்கள். கண்ட நேரில் சாப்பிட்டு கண்டதையும் சாப்பிட்டு ஒபிசிட்டி ஆகிறது. இது எல்லாம் வந்து வைகறை பொழுதில் எழாத காரணத்தினால். வைகறை பொழுத உலக அளவுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டான் அப்படின்னு சொல்லுவாங்க. DAWN டான், குளோபல் டான் கல்ச்சர். அது எல்லா நாட்டிலையுமே இருக்கு. ஜப்பானியர்கள் வந்து வைகறை பொழுதை இக்கிகாய், வாழ்வின் நோக்கம் என்று சொல்கிறார்கள். அதை வாழ்வின் நோக்கத்தை கண்டறியும் நேரமாக கருதுகின்றனர். அதிகாலையில் அமைதியான சூழலில் தங்களின் அன்றாட இலக்குகள் மற்றும் அமைதியை கண்டடையும் நேரமாக அவர்கள் சொல்கிறார்கள். உலக அளவில் பார்த்தா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முக்கியமான பொழுதாக கருதுவது அதிகாலை பொழுது. வெற்றியாளர்களின் பொழுது என்று சொன்னால் அது அதிகாலை பொழுது. உலக புகழ்பெற்ற ராபின் சர்மா அவர்களின் தி 5 AM கிளப் வந்து பல நாடுகளில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு விற்பனையாகி கொண்டிருக்கிறது. அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் ஆழ்ந்தறிந்து சொல்லப்பட்ட கருத்துக்கள். ஆப்பிள் சிஇஓவா இருக்கிற டீம் குக் ஆகட்டும், ஓப்ரா வின்ஃப்ரே போன்ற புகழ்பெற்ற சாதனையாளராகட்டும், அனைவரும் தங்கள் ஆள்வதற்கு தங்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுவதற்கு வைகை போய் தான் தங்களை ஆயத்தப்படுத்துவதாக சொல்கிறார். உலக பழமொழிகள் குளோபல் ப்ரோவர்ப்ஸ் ஆஃப் டான். டான்னா அதிகாலை பொழுது. அந்த அதிகாலை விடிய காலை சங்கமத்தை எப்படி சொல்கிறார்கள்? ஆங்கில பழமொழி த இயர்லி பேர்ட் கேச்சஸ் த வார்ம். தமிழ்ல சொல்றது வந்து அதிகாலையில் கூட்டை விட்டு புறப்படும் பறவை இரையின்றி திரும்பாது அப்படின்னு தமிழ்ல சொல்வார்கள். அது போல முந்தி எழும் பறவையை இரையை பிடிக்கும், முயற்சியை விரைந்து தொடங்குவதற்கே வெற்றி என்பதை இந்த த இயர்லி பேர்ட் கேச்சஸ் த வார்ம் அப்படின்ற ஆங்கில பழமொழி சொல்லுகிறது. அரபு நாட்டிலும் பழமொழி இருக்கிறது. ஆல் த டான் ப்ராமிசஸ் ஆர் ரிட்டன் இன் த ஏர் ஆஃப் த மார்னிங். வைகரையின் வாக்குறுதிகள் அனைத்தும் அதிகாலை காற்றில் எழுதப்பட்டுள்ளன. விடியலின் காற்று புதிய நம்பிக்கையை தரும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஸ்பானிஷ்ல கூட ஒரு பழமொழி இருக்கு. காட் ஹெல்ப்ஸ் தோஸ் ஹூ ரைஸ் இயர்லி. அதிகாலையில் விழிப்பவருக்கு கடவுளின் அருள் எப்போதும் துணை நிற்கும் என்று சொல்கிறார்கள். ஆப்பிரிக்க நாட்டிலும் மிக அருமையான பொன்மொழி ஒன்று இருக்கிறது. early morning in Africa, a gazelle awakens. It knows it must run faster than the faster lion or it will be killed. Every morning a lion awakens. It doesn't matter whether you are a lion or a gazelle. When the sun comes up, you better be running. அதற்கு அர்த்தம் என்னவென்றா, சூரியன் உதிக்கும் போது நீங்கள் சிங்கமாக இருந்தாலும் சரி, மானாக இருந்தாலும் சரி, ஓடத் தொடங்க வேண்டும். ஓடத் தொடங்கினால் மட்டுமே உங்களுக்கான நாளாக அது இருக்கும், உங்களுக்கான வெற்றியாக இருக்கும், உங்களுக்கான உயிர் பிழைக்கும் நாளாக இருக்கும் என்று சொல்கிறார். சாதனையாளர்கள் என்று சொல்லிவிட்டால் பல வரலாற்று அறிஞர்களை பார்க்கலாம். கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாரு? சூரியன் உதிக்கும் முன்பே விழித்துக் கொள்வது ஆரோக்கியம், செல்வம் மற்றும் ஞானத்திற்கு வழிவகுக்கின்றார். பெஞ்சமின் பிராங்க்லின் இவர் என்ன சொல்றாரு? இந்த அறிவியல் அறிஞர்,
Early to bed and early to rise make a man healthy, wealthy and wise. இரவில் சீக்கிரம் உறங்கி காலையில் சீக்கிரம் எழுவது மனிதனை ஆரோக்கியமாகவும் செல்வந்தனாகவும் அறிவாளியாகவும் மாற்றுகிறது என்கிறார். ரோமானிய புகழ்பெற்ற பேரரசர் மார்க்கஸ் அரேலியஸ் அவர் சொல்றார், அதிகாலையில் நீங்கள் விழிக்கும் போது நான் ஒரு மனிதனாக என் கடமையை செய்யவே உயிரோடு இருக்கிறேன் என்பதனை நினைவில் கொண்டு செயல்படுத்துகிறார். அததான் என் ஆதர்ச கவிஞர், முண்டாச கவிஞர், தொலைநோக்கு தீர்க்கதரிசி மகாகவி பாரதியார் என்ன சொல்றாருன்னா, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்று சொல்கிறார். ஆக ஒவ்வொரு அறிஞர்களும் தங்களது கருத்துக்களை இவ்வாறாக வைத்துக் கொண்டிருக்கும் போது அறிவியல் ரீதியாக என்ன சொல்லுகிறது என்றால், மூளையின் செயல்பாடு ஓசோன் காற்றின் நன்மைகள் இதன் அடிப்படையிலேயே செயல்படுகிறது. ஏன் சோர்வு ஏற்படுகிறது? இன்றைக்கு மாணவர்கள் நிறைய சோர்வு அடைவதற்கு மிக எளிமையாக சோர்வு அடைந்து விடுகிறார்கள். அவர்களை அனைவரும் பார்த்தீங்கன்னா பூஸ்ட், ஹார்லிக்ஸ், காம்ப்ளான் இவற்றை குடித்தால் மிகவும் சுறுசுறுப்பாக அடைந்து விடலாம் என்று ஒரு கட்டமைப்பு சித்தரிக்கப்பட்டிருக்கு. இந்த வணிக உலகில் இவற்றை எல்லாம் விற்று தீர்த்து விடுவது, காசை அள்ளி வாரி குவித்து விடுவது என்ற நோக்கில் இந்த கட்டமைப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதிகாலையில் எழும் பழக்கத்தை வைத்துக் கொண்டாலே இந்த கண்டதையும் தின்று காசை கொடுத்து வீணாக்கி கொள்ளக்கூடிய எந்த ஒரு சூழலும் மனித குலத்துக்கு ஏற்பட போவதில்லை. ஆனால் மனிதர்கள் அவ்வளவு எளிதில் மாறிவிடுவார்களா? அவர்கள் அதற்கு மாறுவதற்கு வாய்ப்பில்லாதவாறு இன்றைய அனைத்து விஷயங்களும் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. குளோபல் ஜர்னி ஜப்பான், அரேபியா, ஆப்பிரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளில் வைகரி மக்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்றால், அனைவரும் அதிகாலை பொழுதில் எழுதுவதை மிக சிறப்பானதாகவே கருதுகிறார்கள். அவரவர் இஷ்ட தெய்வத்தை அவரவர் நாட்டிற்கே உள்ள பாரம்பரிய முறைப்படி அவர்கள் அந்த பிரார்த்தனையை குடும்ப ரீதியாகவும் தனியவர்களாகவும் அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்களே அதை செய்து அவர்கள் அந்த அதிகாலை பொழுதை மிக சிறப்பான அனுபவமாக மாற்றுகிறார்கள். இஸ்ரேல் நாட்டில் யூத பாரம்பரியத்திலும் பார்த்தீங்கன்னா அதிகாலை பொழுதிற்கு மிக மிக ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்கள். உலகின் மிக புத்திசாலிகள், வெற்றியாளர்கள், சத்தம் காட்டாமல் உலகை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் என்று சொல்லக்கூடிய ஜூஸ் என்றக்கூடிய யூத மக்கள் மிக ஆழமான ஆன்மீக மற்றும் வாழ்வியல் நம்பிக்கை கொண்டவர்கள். அவர்களுடைய அதிகாலை பொழுதே அவர்களை வெற்றிக்கு, அதாவது அமைதியான வெற்றிக்கு அவர்கள் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். காலையில் கண் விழித்த உடனே படுக்கை விட்டு எழுவதற்கு முன்பாக மோதே அணி என்ற பிரார்த்தனையை சொல்கிறார்கள். படுக்கையில் படுத்தவாறே பார்த்தீங்கன்னா அவங்க மோதே அணி என்ற பிரார்த்தனையை சொல்லிவிட்டுதான் அவர்கள் படுக்கை விட்டு எழுவுகிறார்கள். இதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், எனக்கு மீண்டும் என் ஆன்மாவை தந்த இறைவனுக்கு நன்றி என்ற ஒரு பிரார்த்தனை அங்கு வைக்கிறார். ஒவ்வொரு நாளையும் இறைவனுக்கு நன்றி தெரிவித்து தொடங்குவது அவர்களின் முக்கிய பண்பாடாகும். பிரபஞ்ச சக்தியும் பசிக்கின் நேரமும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவங்க அதிகாலையில் சூரியன் உதிப்பதற்கு சற்று முன் உள்ள நேரத்தை அமுத் அஷஹா என்று சொல்கிறார்கள். சூரிய உதயத்தின் போது இறைவனை வழிபடும் பழக்கத்திற்கு வசிக்கின் என்று பெயர். இதை இஸ்ரேல் மக்கள் இயற்கை விழித்தெழும் முன்பே மன தூய்மையோடு இறைவனின் ஆட்சியை ஏற்கும் போது உலகிற்கு அபரிதமான ஆசைகளும் நேர்மறை ஆற்றலும் கிடைப்பதாக நம்புகின்றார். அவருடைய பிரார்த்தனை மிகவும் ஆழ்ந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இருப்பதனால்தான் அவர்கள் உலகில் மிக சிறிய நாட்டில் இருந்தாலும் கூட வெற்றியை உறுதி செய்த ஒரு நாட்டை ஆள்பவர்களாக இருக்கிறார்கள். யூதர்கள் ஒரு நாளில் 3 முறை பிரார்த்தனை செய்தாலும் அவருடைய முதன்மையான ஒரு பிரார்த்தனை என்பது அதிகாலை நேரத்தில் சொல்லப்படும் பிரார்த்தனை தான். அதே போல 2ஆம் உலகப் போரில் அணுகுண்டு தாக்குதலுக்கு பிறகு சாம்பலிருந்து எழுந்து விழித்தெழும் ஒரு பீனிக்ஸ் பறவை போல எழுந்த நாடு ஜப்பான். ஜப்பானின் பொருளாதார மறுமலர்ச்சிக்கு அவர்கள் சொல்லும் காரணம், நாங்கள் அதிகாலையில் விழித்து எழுந்து எங்கள் செயல்களை துவங்குவதுதான் வெற்றிக்கு காரணமாக அவர்கள் சொல்லுகிறார்கள். போருக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மிக ராடியோ தைசோ என்ற கூட்டு உடற்பயிற்சி மற்றும் பிரார்த்தனை திட்டத்தை கொண்டு வராங்க நாடு முழுக்க. அதன்படி அதிகாலை பொழுதில் வானொலியில் இசை தோன்றும். ஜப்பான் நாட்டு ரேடியோவில் அதிகாலையில் அனைவரும் கூட்டு பிரார்த்தனை செய்வார்கள், உடல் பயிற்சி செய்வார்கள். பூங்காக்கள், தொழிற்சாலைகள், பள்ளி மைதானங்கள் எங்கெங்கெல்லாம்
அங்கங்க குழுமி இருக்கிறார்களோ அங்க அந்த பொதுவெளியில் அந்த இசை ஒலிக்கும். அது வந்து அவர்களுக்கான உடற்பயிற்சி மற்றும் தியான பயிற்சிக்கான நேரம். அந்த நேரத்தில் அவர்கள் அமர்ந்து உடற்பயிற்சி செய்வார்கள். போரினால் உடைந்த மனநிலையை மாற்றி நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த நாட்டை வெற்றிகரமாக உருவாக்கும் என்ற ஒரு கூட்டு சிந்தனையை இந்த அதிகாலை பழக்கமே அவருக்கு விதைத்தது. அதன் காரணமாக அவர்களுடைய வளர்ச்சி மாபெரும் அளப்பரிய வளர்ச்சி. அதை இந்த உலகமே பார்த்தது, கண்டு உணர்ந்தது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஜப்பான் அப்படின்னு சொன்னா சுறுசுறுப்பு, இஸ்ரேல்னு பார்த்தா மூளை, அபரிதமான மூளைக்கு சொந்தக்காரர்கள் இஸ்ரேலியர்கள், அபரிதமான சுறுசுறுப்பு உழைப்புக்கும் பெயர் பெற்றவர் ஜப்பான் என்று சொன்னால் மிகையாகாது. அதனால்தான் இந்த 2 நாடுகளிலும் உள்ள அதிகாலை பொழுது பழக்க வழக்கங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன். கம்பாத்தே அப்படின்னுவாங்க. ஜப்பானிய கலாச்சாரத்துல மிகவும் பிரபலமான சொல் கம்பாத்தே, சளைக்காமல் போராடு உழை என்பதாகும். அணுகுண்டு தாக்குதலுக்கு பின் தங்களின் தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் மீண்டும் வர அவர்கள் தேர்ந்தெடுத்த ஆயுதம் வந்து அதிகாலை நேரம் தான். மற்ற நாடுகளை விடவும் அதிகாலை பொழுதில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி செல்ஃப் கண்ட்ரோல சோம்பலை முறித்து உழைக்க தொடங்குவதே தங்களின் தேசப்பற்றியவர்கள் என்று அவர்களுக்குள்ளே ஒரு சுய பிரகடனம் எடுத்துக்கொண்டு அவர்கள் அதிகாலை பொழுதிலிருந்தே உழைக்க ஆரம்பித்து விடுவார்கள். தொழிற்சாலைகளில் உற்பத்தி பெருக்கமும் செயல்பாடுகளில் கல்வி சாலைகளில் அவருடைய கல்வி கற்றலும் அனைத்தும் அதிகாலை பொழுதே துவங்கிவிட்டதன் காரணமாகவே இன்று உலகில் குறிப்பிடத்தக்க ஒரு நாடாக அவர்கள் இருப்பதற்கு காரணமே வந்து அதிகாலை பொழுது. இக்கிகாய் என்ற கருத்தை முன்னாடியே இங்க நம்ம பேசியிருக்கோம் இந்த தளத்துல. இருந்தாலும் அதிகாலையில் எழுவதற்கு காரணம் ஜப்பானியர்கள் நீண்ட ஆயுளை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது உங்களுக்கும் தெரியும். 100 வயது, 120, 125 வயதுகளெல்லாம் அடைகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான தத்துவமாய் இருப்பது இக்கிகாய் தத்துவம். காலையில் கண் விழிப்பதற்கு ஒரு தெளிவான நோக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதுதான் வந்து அவர்களை வழிநடத்தி செல்கிறது. இன்று நான் வாழும் இந்த அதிகாலை பொழுது என் குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் ஏதோ ஒரு நல்லதை செய்வதற்கான வாய்ப்பு என்ற எண்ணத்துடனே அவர்கள் படிக்க விட்டு எழுகிறார்கள். ஜப்பானிய பழமொழி வந்து ஏர்லி ரைசிங் ஆஸ் 8 விர்ச்சுவஸ், அதிகாலை விழித்தெழுவது ஒரு மனிதனுக்கு 8 வகையான நற்பண்புகளையும் செல்வத்தையும் அள்ளி தரும் என்று அவர்கள் சொல்கிறார். ஜப்பானியர்களை பொறுத்தவரை அதிகாலை என்பது வெறும் நேரம் அல்ல, அது சிதைந்த வாழ்க்கையும் தேசத்தையும் மீண்டும் கட்டி எழுப்ப கடவுள் தந்த மறுவாய்ப்பு என்று நம்பி உழைத்ததன் விளைவே அவர்கள் இன்று மிகப்பெரிய வெற்றியாளர்கள். நான் ஏன் இந்த 2 நாடுகளை மட்டும் எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால், பல நேரங்களில் இன்று உலகில் பேசப்படக்கூடிய நாடாக இருப்பது இஸ்ரேல். அவர் யார் வாயிலும் புகுந்து வரி வந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், சிறிய ஒரு கையகல ஒரு தேசத்தை வைத்துக்கொண்டு இன்று அவர்கள் செய்யும் சாதனை புரட்சி அதிகம். குறிப்பாக விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சொட்டு நீர் பாசனத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்தி மிக அருமையாக வந்து விவசாயத்துல ஒரு முன்னோடியா இருக்கிற காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய அந்த சொட்டு நீர் பாசனம் என்ற ட்ரிப் இரிகேஷன். இதையெல்லாம் அவர்கள் செய்வதற்கு காரணம் அவருடைய அதிகாலை பிரார்த்தனையும் அதிகாலை பொழுது சிந்தனை விஷயங்களும் தான் அவர்களை பல புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் பல புதிய மாற்றங்களுக்கும், உலகின் பல மாற்றங்களுக்கும் அவர்கள் வழிகூடிய நபர்களாக இருக்கிறார்கள். உலகில் தலை சிறந்த பறக்காளர்கள் சத்தம் காட்டாமல், அதாவது குளோபல் ஃபார்ச்சூன் 500ல இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொன்னா, அதை விட அந்த பட்டியலே இல்லாத மிக சைலண்டான பணக்காரர்கள் இஸ்ரேலில் இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தன்னகத்தை தனியாக வைத்துக் கொள்வதுதான். உலகின் பல நாடுகளில் சத்தம் காட்டாமல் பல விஷயங்களை அவர்கள் செய்வதற்கு அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய கூட்டு பிரார்த்தனை, அதிகாலை பொழுது பிரார்த்தனை எங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கிறது என்று சொல்கிறார். பொதுவாகவே அதிகாலையில காற்றில் தூசுகளும் மாசுகளும் மிக குறைவாக இருக்கும். இதை நம்ம ரொம்ப அதிகமா உணர்வது என்றால், தினப்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய காற்றில் எவ்வளவு மாசு கலந்திருக்கிறது, எவ்வளவு ஈரப்பதம் கலந்திருக்கிறது என்பதை நீங்க தொலைக்காட்சியில வானிலை அறிக்கையில பார்க்கலாம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் உலக அளவில் மாசு தீங்கு மிகவும் குறைந்த காலமாக இருந்தது. அது எந்த காலம் சொல்ல முடியுமா? சமீப காலகட்டத்தில் கோவிட் நேரத்துல கொரோனா டைம். சூப்பர் வண்டிகள்லாம் இயங்கல. சூப்பர்.
அருமையா சொன்னீங்க. எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்கீங்க. இந்த கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா, எந்த ஒரு வண்டி, வாகனம், தொழிற்சாலைகள் நிறைய இயங்காம இருந்த காரணத்தினால என்ன நடந்தது அப்படின்னா, அதிகாலை பொழுதுல வளிமண்டலம் மிக சிறப்பாக இருந்தது. நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, சுவாச பிரச்சனைகள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கோவிடுடைய பெருமிகள் வந்து 2ஆம் அலைவரிசையில தான் பயங்கர தாக்குதலா இருந்தாலும், முதல் அலைவரிசையில மிக, 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 மிக கட்டுக்குள்ள இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, பரவாம அதிகம் இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, இவை அனைத்தையும் உலக அளவுல ஸ்டாப் பண்ணதுனால, வளிமண்டலம் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாலை பொழுது அந்த ஓசோன் பிரமாண்டமா, அபரிதமா வந்து சுரக்க ஆரம்பிச்சது அந்த அதிகாலை பொழுதுல. அதனால தான் நான் அத சொல்றேன். உண்மையாலுமே அது ஒரு பொற்காலம் தான். அந்த பொற்காலத்துல வந்து நெறைய பேர் வந்து மன அமைதி பெற்றார்கள். ஈவன் டாஸ்மாக் மூடி கிடந்ததுனால நெறைய பொருளாதாரம் மிச்சப்படுத்தப்பட்டது. நெறைய பேர் வந்து திருந்தினார்கள் என்று சொல்கிறார்கள். அந்த திருந்தியவர்களை திருந்தவர்களாக வைக்க இந்த சமூகம் விட்டுவிடவில்லை. அதாவது அரசாங்கம் மீண்டும் அவர்களை மாற்றி அமைத்தது. ஆக இந்த அதிகாலை பொழுதுல இந்த ஓசோன் படலம் அனைத்தும் வந்து ஓட்டைகள்லாம் அடைக்கப்பட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாங்க. ஆனாலும் கூட அனைத்தும் வந்து சரியாகும் நேரத்தில் மீண்டும் ஓப்பன் செய்ததுனால எல்லாமே மாறிவிட்டது. ஆக அதிகாலை பொழுது அந்த ஓசோன் படலம் இவை எல்லாம் சரி செய்வதற்கு இந்த அதிகாலை பொழுது பழக்க வழக்கங்கள் ரொம்ப நிறைய பேர் ஆரோக்கியமா மாற்றக்கூடிய ஒரு பழக்க வழக்கமாக மாற்றி இருக்கிறது. இன்னைக்கு கூட இப்ப நம்ம இத்தனை பேர் இங்க குழுமி இருக்கிறோம் என்று சொன்னால் காலையில எத்தனையோ ஒரு இழுத்து போத்தி கொண்டு தூங்கலாம். இங்க நம்மளுடைய சீனியர் ட்ரெய்னர் இருக்காரு, ஏ.வி. ராமநாதன் சார். நான் அவரை இந்த தளத்திற்கு அழைத்த போது, "லட்சுமிநாராயணன், நான் நைட் வரைக்கும் ஒர்க் பண்றேன், லேட் நைட்டு. நான் தூங்கும் நேரமே அதிகாலை பொழுது. எப்போதாவது என்னை நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டீங்கன்னா வரேன். ஆனா எப்போ எவ்வளவு நேரம் வருவேன் என்று சொல்ல முடியாது. பார்க்கிறேன்" அப்படின்ற மாதிரி ஒரு பட்டும் படாமல் சொன்னார். ஆனாலும் கூட இன்றைக்கு தினமும் அதிகாலை எழுந்து நம்முடன் உட்கார்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு பயிற்சியாளர், கருத்துரையாளருடைய பயிற்சியை கேட்டு ரசிக்கிறாரு, பார்க்கிறாரு, பின்னூட்டம் விடு அது சிரமம் வராம அதை சலிப்பில்லாம போடுறாரு, ஊக்கப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார் அப்படின்னா அவருடைய 75 வயதிலும் கூட மிக தெளிவான மனநிலையை அவர் பெற்றிருப்பதற்கு காரணம் என்னன்னா, அவர் வந்து கடுமையா உழைத்திருக்காரு. ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா, அவருடைய அதிகாலை பழக்கங்கள் சிறப்பாக இருந்ததன் விளைவாக தான் இன்னைக்கு வந்து மீண்டும் அவரால அந்த ரீவார்ம் பண்ணி வர முடியுது. இப்படிப்பட்ட பல அரிய கருத்துக்கள் அதிகாலை பொழுதில் நாம் பயன்படுத்திக் கொண்டிருந்தாலும், ஒரு உண்மை சம்பவத்தை உங்களிடம் சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதுதான் வைகறை வாழ்க்கையின் ஒரு மற்றற்ற ஒரு விஷயத்திற்கு ஒரு பொற்காலமாக கருதுவதையே நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். வைகறை வந்து வாழ்க்கையை விழிப்பூட்டும் பொற்காலம் நான் சொன்னதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், ஒரு காலம் கடந்த வயதில் கூட நம்மால் சிறப்பாக செயல்பட முடியும் என்ற ஒரு உண்மை சம்பவத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்ல நான் விழைகின்றேன். நடிகர் சிவகுமார் உங்களுக்கு தெரியும். அதை விட இப்ப இருக்கிறவங்களுக்கு நடிகர் சிவகுமார்ன்னு சொல்றதை விட நடிகர் சூர்யா மற்றும் கார்த்தியோட அப்பா அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் புரியும். ஆனா இங்க இருக்கிற மத்தியதர வயதை சேர்ந்தவர்களுக்கு நடிகர் சிவகுமார்னு சொன்னா தெரியும். இவருக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதாவது ஈரோடு சிந்தனை பேரவை என்று ஒன்று இருக்கிறது. அந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஈரோட்ல வந்து மிக சிறப்பாக நூல், அதாவது பாத்தீங்கன்னா புத்தக கண்காட்சி நடத்துவார்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதில் பல விஐபிகளை அழைத்து பேச செய்வார்கள். அதெல்லாம் கலந்து கொண்டு பேசக்கூடிய பல நபர்கள் அவரும் ஒருவர். அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது நடிகர் சிவகுமாருக்கு. இது 2005, 2006 நடந்த சம்பவம். அவரை கம்பராமாயண உரை நிகழ்த்தும்படி தமிழறிஞர்கள் குழு ஒன்று கேட்டுக்கொண்டது. பொதுவாகவே பாத்தீங்கன்னா பக்கம் பக்கமா வசனங்களை மனப்பாடம் செய்து பேசக்கூடிய ஒரு நபராக சிவகுமார் இருந்தாலும் கூட அப்பொழுது அவருக்கு வயது 67. 67 வயதில் ஒரு கம்பராமாயண உரை நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு அவர் நேராக மதுரைக்கு புறப்பட்டு செல்கிறார். அங்க சாலமன் பாப்பையா அவர்களை, பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களை சந்திக்கிறார். அவர் வந்து கம்பராமாயணின் அனைத்து தொகுதிகள் 6 காண்டம் கிட்டத்தட்ட 10,500க்கும் மேற்பட்ட செயல்களை கொண்டது. அதை அவரிடம் கொடுத்து அவர்களுக்கு சில ஆலோசனை வழங்குகிறார்.
அதை வாங்கி கொண்டு வந்த நடிகர் சிவகுமார் அவர்கள் அதை வைத்துவிட்டு, பொதுவாகவே அதிகாலை 4:30 மணி 5 மணிக்கு எழுந்து யோகாசனம் செய்வதை வழக்கமாக கொண்டிருப்பவர் தான் நடிகர் சிவகுமார். அந்த காலத்தில் பெங்களூர் சுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதிய ஆனந்த ரகசியம் என்கிற ஒரு யோகாசன புத்தகத்தை வாங்கி வைத்துக் கொண்டு அதை பார்த்து பார்த்து அவர் யோகாசனம் கற்றுக்கொண்டு அதை தொடர் நிகழ்வாக செய்ததனால்தான் அவரை திரைத்துறையில் மார்கெண்டைன், என்றும் மார்கெண்டைன் என்று அழைப்பார்கள். அப்படிப்பட்ட அவர் இப்போது ஒரு பழக்கத்தை சற்றே மாற்றி அமைத்தார். என்ன சொல்கிறார் என்றால், இதை அவர் எப்ப சொன்னார்னா, பாரதியார் இல்லம் திருவல்லிக்கேணி, சென்னை திருவல்லிக்கேணி துளசிங்க பெருமாள் கோயிலில் இல்ல பாரதியார் இல்லத்தில் ஒரு இலக்கிய நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருந்தார். 2012 வந்திருந்தார். அப்போது நான் அவரை சந்தித்த போது அவர் அந்த கூட்டரங்கில் சொன்ன உண்மை தகவலை தான் இப்போது உங்கள்கிட்ட பகிர்ந்தேன். கம்பராமாயணத்தை நான் பேச வேண்டும் என்று தமிழறிஞர்கள் கேட்டுக்கொண்டதனால் நான் அதை பேசுவது என்று முடிவு செய்தவுடன் அதற்கான குறிப்புகளை எடுக்க முயற்சித்தேன். அதிகாலையில் நான் 3 மணிக்கு எழுந்து குளித்துவிட்டு அமர்ந்து என்னுடைய தனி அறையில் உட்கார்ந்து குறிப்புகளை எழுத ஆரம்பித்தேன். தினமும் வாசித்து பார்ப்பது, அதற்கு பொருள் எழுதுவது, வாசித்து பார்ப்பது, பொருள் எழுதுவது, தெரியாதவற்றுக்கு விளக்கம் எழுதி வைத்து அதை தமிழறிஞர்களிடம் கேட்டு பெறுவது, இப்படியாக அவர் ஒரு அனைத்து காண்டங்களையும் வாசித்து முடித்தார். 6 தொகுதிகளையும் வாசித்து முடித்துவிட்டு அவர் குறிப்புகளை எழுதி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 100 பாடல்களை மட்டும் தேர்வு செய்தார். அதாவது இந்த 100 பாடல்களை மட்டும் பேசி முடித்தாலே போதுமானது, ஒரு முழுமையான ஒரு கம்பராமாயண உரையை நிகழ்த்தி முடித்து விட முடியும் என்று ஒரு 2 மணி நேர உரை தொகுப்பை உருவாக்கினார். இதற்கு அவர் எடுத்துக்கொண்ட நேரம் என்னவென்று சொன்னால் 3 மணியிலிருந்து அதிகாலை 5:30 மணி வரைக்கும் இந்த ஹோம்ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சார். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்கள் இதை கடுமையாக பயிற்சி செய்ததன் விளைவாக 100 பாடல்களை எந்தவித குறிப்பும் இல்லாமல், சாதாரணமா பாத்தீங்க அப்படின்னா கையில கியூ கார்டை வச்சுக்கிட்டுலாம் பேசுவாங்க. அந்த கியூ கார்டு, ஒரு நோட்டு, ஸ்கிரிப்லிங் பேடு எதுவுமே இல்லை, எந்த விதமான குறிப்பும் இல்லாமல் மிக தெளிவாக அதை பிரசன்ட் பண்ணாரு. மிக பிரபலமான ஒரு பிரசன்டேஷனா, மிக அனைவராலும் வரவேற்கப்பட்ட ஒரு பிரசன்டேஷனா அது இருந்ததுன்னு சொன்னா மிக இல்லை. அதற்கப்புறம் 100கணக்கான சொற்பொழிவு தலங்கள்ல அவர் பேசினாரு. எல்லாரும் வரவேற்கப்பட்டது. பின்னால் அது கம்பன் என் காதலன் என்கிற பெயரில் அவர் ஒரு கேசட்டாகவே, அதை ஒரு சிடியாகவே அதை தயாரித்து வெளியிட ஆரம்பித்தார். இதை ஈரோடு சிந்தனை பேரவையில் 10 நாள் புத்தக திருவிழாவிலும் அவர் இதை வெளிப்படுத்தி இந்த நூலை, அந்த சிடியை வெளியிட்டு அவர் பேசிய உரையும் நான் பார்த்திருக்கின்றேன். அதற்கு அவர் சொன்ன விஷயம் என்னவென்று சொன்னால், நான் அதிகாலை பொழுதில் 3 மணியிலிருந்து 5:30 மணி வரை எடுத்துக்கொண்ட பயிற்சி, ஏன் அந்த நேரத்தை எடுத்துக்கொண்டிருக்க கேட்ட அவர் சொல்றார், அந்த நேரம் மனம் மிக தெளிவாக இருக்கும். அந்த பிரம்ம முகூர்த்தம், வைகறை சங்கமம் அனைத்தும் ஒன்றாக சேரும் அந்த நேரத்தில் நான் எனது கருத்துக்களை மிக ஆழ்ந்து அறிந்து படித்து உணர்ந்து அதை செய்யும் போது, அப்ப 67 வயதிலும் என்னால் அந்த 100கணக்கான பாடல்களை என்னால் மனப்பாடம் செய்ய முடிந்தது. கருத்துக்களை தொகுத்து எழுதி அதை மீண்டும் மீண்டும் படித்து பார்த்து எந்தவித குறிப்பும் இல்லாமல் சரளமாக, ஸ்பான்டேனியஸ் என்று சொல்லுவார்கள் இல்லையா, மணிப்பிரவாளமாக அதை அவர் பேசி அனைவரையும் அசத்திய அந்த வயது 67 வயது. ஆனால் இன்று 17-18 வயதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் காலோடும் தலையோடும் இழுத்து போர்த்தி கொண்டு அதிகாலை பொழுதை வரவேற்காமல் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்களால் இப்படி வெற்றிகரமாக செயல்பட முடியும். ஆக இளைய தலைமுறை விழித்தெழுந்தால் இந்த நாடு எப்படியெல்லாம் முன்னேறும், சற்றே யோசிக்க வேண்டும். நான் பல நேரங்களில் நம் பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்ததன் விளைவாக, அதிகாலை பொழுதின் மகத்துவத்தை எடுத்து சொல்ல தவறியதன் விளைவாக, தூங்கினால் இப்பொழுதுதானே தூங்கக்கூடிய வயசு, இப்ப தூங்கி பழகட்டும் என்று நமக்கு நாமே சமாதானம் சொல்லி அவர்களை தட்டி கொடுத்து, தூங்குடா ராஜா, தூங்குடா ராசுக்குட்டி, எப்படி நம்ம அவர்களை வளர்த்ததன் காரணமாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகாலை பொழுதை பார்க்காத ஒரு சமூகம் உருவாகிவிட்டது. ஒருவேளை என் பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல படிச்சாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா வித்யாலயா குருகுலம் உளுந்தூர்பேட்டையில படித்ததன் காரணமாக அங்கு தினமுமே 4:30-5 மணிக்கு எழுப்பி ஒரு பழக்கம், யோகாசனம் செய்ய வேண்டும், படிக்க வேண்டும் என்று படித்து வளர்ந்தவர்கள் கூட இப்போது அதை பின்பற்றுகிறார்கள் என்று கேட்டால் இல்லை.
அவர்கள் தலையோடு காலோடு போர்த்தி கொண்டுதான் இப்பொழுது தூங்குகிறார்கள். ஒரு பழக்கம் ஆழ்ந்த மனதில் பதிந்து விட்டது என்று சொன்னால் அது பதிந்ததாக இருக்க ஒன்று எக்காரணத்திலும் எதற்காகவும் மாற்றிக்கொள்ளக் கூடாது. இதைத்தான் ரமண மகரிஷி சொல்லுகிறார். ரமண மகரிஷி ஆசிரமத்தில் நடந்த சம்பவம் ஒன்றோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். அங்கு எப்பொழுதுமே சற்சங்கம் நடக்கும். ஒரு நாள் பல பெரியவர்கள் வந்து கலந்து கொண்ட மிக பெரிய சற்சங்கம் நடந்து முடிந்தது. அந்த சற்சங்கம் முடிந்து அனைவரும் படுக்கைக்கு செல்ல 1 மணி ஆகிவிட்டது. அனைவரும் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 3 மணிக்கு எழுந்து அவர் குளித்துவிட்டு தியானத்தில் அமர்ந்து விட்டார். தியானத்தை முடித்துக் கொண்டு அனைவரையும் போய் பார்க்கிறார். அனைவரும் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்களை தட்டி எழுப்புகிறார்கள். அவர் கையில் வைத்திருந்த குச்சியால் தட்டி எழுப்புகிறார். எழுந்த, என்ன சுவாமிஜி, என்ன இந்த நேரத்தில் என்று அதிகாலை பொழுதில் கேட்கிறார்கள். அப்போது சொல்லுகிறார், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் யாராவது தூங்குவாங்களா? நீங்க என்ன தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்றார். 1 மணிக்கு தான் வந்து சுவாமிஜி படுத்தோம். 1 மணிக்கு படுத்தாலும் நாம் 3 மணிக்கு எழுந்து நாம் குளித்து விட்டு நாம் தியானமும் பயிற்சியும் செய்து நம்மளுடைய களைப்பை போக்கிக் கொள்ளலாம். தியானமும் சிறந்த ஒரு மனப்பயிற்சி தான் என்று அவர் சொல்கிறார். ஆக அதிகாலை எழுவது எக்காரணத்தை கொண்டும் மாற்றிக்கொள்ளக் கூடாது என்பதை நம் அந்த சித்த புருஷரிடம் வந்து தெரிந்து கொள்ள முடிந்தது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நான்லாம் பல நேரங்கள்ல இங்க வர முடியாது போறதுக்கு காரணம் என்னன்னா, வெளியூர் பயணங்கள் போய்விட்டு அதிகாலை 3 மணி 4 மணிக்கு வந்து வீட்டில் வந்து நான் படுத்தேன் என்று சொன்னால் தூங்க வேண்டும் என்று இழுத்து போத்தி கொண்டு தூங்கி விடுவேன். ஏனால் உடலுக்கு வந்து கண்டிப்பாக உறக்கம் என்பது தவிர்க்க இயலாத ஒன்று. அந்த உறக்கம் கண்டிப்பாக வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் செய்கிறோம் என்று சொன்னாலும், இது போன்ற சித்த புருஷர்கள் எல்லாம் சொல்வது என்னவென்று சொன்னால், உறக்கம் அளவாக இருந்தால் நம் மூளை மிக பிரமாதமாக செயல்படும். ஆனால் அதே நேரத்தில் சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எழும்போது வைகறை என்பது நமக்கு வெற்றிக்கான ஒரு வாசலாக திறந்திருக்கும். அதனாலதான் நான் வைகறை எப்பொழுதுமே நம் வாழ்க்கையின் வசந்தத்திற்கான ஒரு பொற்காலமாக கருதி அதிகாலை பொழுதில் எழுவதை பழக்கமாக கொள்ள வேண்டும். கடந்த 3.5-4 வருடமாக YAM கிளப்பில் துவங்கிய இந்த பழக்கம் இப்பொழுதும் என்னை அதிகாலையில் எழுப்ப செய்து விடுகிறது. அலாரம் அடிக்காமலே இன்று நான் 3:45 மணியிலிருந்து எழுந்து பார்ப்பதும் உட்கார்வதும் இப்படியாக இருந்து அப்புறம் 4 மணிக்கு எழுந்து போய் குளித்து விட்டு வந்து அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கின்றேன். இதைதான் நான் தினமும் செய்து கொண்டே இருக்கின்றேன். முத்துலட்சுமி அவர்கள் மியூட் செய்து விட்டால் நன்றாக இருக்கும். ஆக நண்பர்களே, என்னுடைய உரையை முடிப்பதற்கு முன்பாக வைகறை என்பது அதை சிறப்பாக பயன்படுத்துவதற்கு வாழ்க்கையில் அது ஒரு பொற்காலமாக அமையும் என்கிற ஒரு நல்ல கருத்தை இந்த நேரத்தில் பறைசாற்றி இந்த தளத்தில் கலந்து கொண்டு இதுகாரம் கிட்டத்தட்ட 39 பேர் இணைந்திருக்கின்றோம். எனக்கு ஆர்வமூட்டமாக ஊக்கமூட்டும் விதமாக கலந்து கொண்டு எனது உரையை கேட்டு அதிகாலை பொழுதான வைகறை பொழுதை வெற்றிகரமான பொழுதாக்குவதற்கு என்னெல்லாம் செய்யலாம், இப்படியெல்லாம் செய்யலாம் என்ற உலகளாவிய பல நாடுகள், பல அறிஞர்கள் அவருடைய கருத்தை எல்லாம் எடுத்து இங்கே நாம் உங்கள் முன் சமர்ப்பிப்பதற்கு வாய்ப்பளித்த வைகறை சங்கம நிர்வாக குழு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து கலந்து கொண்டு ஊக்குவித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி லட்சுமணன் சார், மிக அருமையான உரை. நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சீக்கிரமா படுக்க போனதுனாலதான் அவங்களால அதிகாலையில எழுந்து உழவு தொழில் மாதிரி வேலைக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சு, ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ் மேக் ஏ மேன் ஹெல்த்தி அண்ட் வெல்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்மளுடைய பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாமே இந்த பழக்கத்தை வைத்திருந்தார்கள் சொல்லியும், அதிகாலை பொழுதுங்கிறது ஒரு குளோபல் டான் அப்படின்னு நம்ம டான் கேள்விப்பட்டிருக்கோம். குளோபல் டான்ங்கிறது அதிகாலை பொழுது அப்படிங்கிறது. ஏர்லி பேர்டு கேச்சஸ் த பாம். அதிகாலையில் எழுந்துக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு அழகாக பட்டியலிட்டு, பொல்யூஷன் குறைவாக இருக்கும், அதிகாலை எடுப்பவர்களுக்கு அருகில வந்து கடவுள் இருப்பாருன்னு சொன்ன விஷயம் வந்து மிக அருமை. ஸோ பாரதியார் வந்து காலையில் எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டுங்கிறார். காலையில் எழுந்தவுடன் அப்படிங்கிறது அவர் அதிகாலையில் எழுந்தவுடன் மாத்திருந்தாருன்னா எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. அதுவும் நான் ஒரு அதி அப்படிங்கிறத வந்து
சேர்த்திருந்தாருன்னா கொஞ்சம் இன்னும் மோட்டிவேட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். ஏன் மிஸ் பண்ணாரு தெரியல அவரு. ஆம், பிரார்த்தனையோட துயில் எழுற பழக்கத்த நெறைய பேர் வச்சிருந்தாங்கன்னு சொல்ல மாரியும், ஆம், ஒரு நாட்டிலேயே பின்பற்றுறாங்கன்னு சொல்லுங்க. ஜப்பான் நாட்டுல பார்த்தோன்னா, ஒரு பெரிய அணுகுண்டுக்கு பிறகு திருப்பி அவங்க ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாரி வெளியில வரத்துக்கு என்ன காரணம் அப்டின்னா, அவங்களோட அதிகாலை எழும் பழக்கம். ஒரு ஒரு காலையில படிப்பையே வந்து அதிகாலையில தொடங்குறது. செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் அஃபர்மேஷன், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே வந்து கம்பாத்தேன் அத வந்து ஜப்பான் பயன்படுத்துறத பட்டியலிட்டு, இக்கிகாய் பத்தியும் சொல்லி நீண்ட ஆயுள் பத்தி மிக அருமையாக அ இஸ்ரேல் அதிகாலை பிரார்த்தனையோட அவங்க தொடங்குறது. நம்ம நடிகர் சிவகுமார் வந்து மிகப்பெரிய கம்பராமாயண சொற்பொழிவ செயல்படுத்துறதுக்கு உறுதுணையா இருந்தது அவருடைய அந்த 3 டூ 4:30 அதிகாலை எழுப்பழக்கம் அப்படின்னு மிக அருமையாக அதிகாலையில நம்ம எழுந்துக்கிறது, வைகறை பொழுதோட என்னென்ன பயன்கள்னு மிக அழகாக பட்டியலிட்டு இன்னைக்கு ஒரு சிறப்பான உரை அம், கொடுத்த லட்சுமணன் ஐயா அவர்களுக்கு நம்ம எல்லாரும் சார்பாக ஒரு பாராட்டுதல் தெரிவித்து, இப்போ நம்ம ஃபீட்பேக் செஷனுக்குள்ள நுழையலாம். ஃபீட்பேக் கொடுப்பவர்கள் கை உயர்த்தினா நம்ம அப்படியே வரிசை கிரமமா கூப்பிடுவோம். ஆ, ஆரம்பிச்சிட்டாங்க. தாமோதரன் ஐயா உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். வரிசையா 5 பேர் கை உயர்த்துங்க. வரிசையா கூப்பிடுறேன். வைகறை சங்கமத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வைகறை சங்கமம் அதிகாலையில் எழுவது என்பது ஒருவருடைய வாழ்க்கையையும் ஒருவருடைய எண்ணங்களையும் ஒருவருடைய கருத்துக்களையும் அது பிரதிபலிக்கும் என்ற அதிகாலை பொழுதை மிக தெளிவாக அதற்கு எவ்வளவு விளக்கம் தர முடியுமோ அவ்வளவு விளக்கம் கொடுத்து இந்த காலை பொழுதை இனிமையாக வைகரையில் சமர்ப்பித்ததற்கு லட்சுமி நாராயண சார் அவர்களுக்கு மனமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாலை என்பது பழைய அதாவது முதியோர்கள் எப்பொழுதுமே அதிகாலையில் தான் எழுந்துவார்கள். எங்கள் அம்மா கூட அவங்க எப்பவுமே 4 மணிக்கெல்லாம் எழுந்துப்பாங்க. 4 மணிக்கெல்லாம் எழுந்து அவங்க வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்பெல்லாம் லைட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, விளக்கு வச்சுட்டு தான் பார்ப்பாங்க எல்லா வேலையும். அப்பா காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து வயலுக்கு போயிடுவாரு. அப்பொழுதுதான் அவர்களுடைய உழைப்பு, அவருடைய எண்ணங்கள், அவருடைய செயல்கள் எல்லாம் வெற்றி அடைந்ததுக்கு காரணமே இந்த வைகறை பொழுதுதான். வைகறை சங்கமத்தில் நாம் இணைந்ததற்கு நாம் தான் பெருமை அடைய வேண்டும் என்பதை ஆணித்தனமாக வலிமையாக எடுத்துக்கூடிய லட்சுமி நாராயண சார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்வேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க சார். நன்றி தாமோதரன் சார். மிக அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. அழகா இந்த செஷன் வந்து நல்லா கொடுத்தீங்க. அடுத்து சிவகணி மேடம் கூப்பிடுறதுக்கு முன்னாடி இன்னும் 2 பேர் கை உயர்த்தலாம். நம்ம தளத்தில் நிறைய புதியவர்கள் இணைந்திருக்கிறீங்க. அவங்கெல்லாம் கண்டிப்பாக உங்க ஃபீட்பேக்லாம் நாங்க கேட்கறதுக்கு ஆவலாக இருக்கிறோம். சிவகணி மேடம் உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்து சுனிதா மேடம் தயாரா இருங்க. அனைவருக்கும் அதிகாலை அன்பு வணக்கம். இன்னைக்கு சாரோட செஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. நிறைய விஷயங்கள் கொடுத்தாங்க. அதை தாண்டி அதிகாலை அனுபவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன பயன்கள் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா விளக்கி சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க அந்த சிவகுமார் ஸ்டோரி சொல்லும்போதாகட்டும், அந்த ஜப்பான், இஸ்ரேல் மக்களுடைய நிலைமைகள் எல்லாம் எடுத்து சொல்லும்போது, எவ்வளவு மோட்டிவேட்டடா இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்புறம் நீங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டீங்க. இன்னைக்கு இளைய சமுதாயம் வந்து எல்லாம் போத்தி படுத்து தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நம்ம எந்திரிக்கணுமோ என்னவோ, நம்மள பார்த்தா தான் தின்னுவாங்க அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா, என்னதான் இருந்தாலும் அவங்களா உள்ள இருந்து ஸ்பிரிட் வர வரைக்கும் ரெடி ஆக மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம முயற்சி செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கும். தேங்க்யூங்கண்ணா. இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு உரை குடுத்துருக்கீங்க. 1/2 மணி நேரம் அற்புதமான ஒரு உரை அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள். நன்றிங்க சார். ரமேஷ் சார் நன்றி. நன்றி மேடம். நீண்ட நாள் கழிச்சு உங்களுடைய ஒரு ஃபீட்பேக் கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து உங்க ஃபீட்பேக்கை கொடுங்க. சுனிதா மேடம் உங்க ஃபீட்பேக்.
அனைவருக்கும் இனிய வைகறை வணக்கங்கள். ஆ சார் ரொம்ப செஷன் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரொம்ப அது என்னது ஊக்கமூட்டுற வகையில இருந்துச்சு. காலையில வந்து இந்த 3:30லேருந்து 4:30 எந்திக்கிறது வந்து எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றத வந்து ரொம்ப ஆணித்தரமா சொன்னீங்க. ஆ அந்த ஏர்லி பேர்ட் கேச்சஸ் த வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில எந்திரிச்சோம்னாலே அன்னைக்குரிய நாள் வந்து ரொம்ப வந்து ஸ்மூத்தா போகும் அப்படின்றது வந்து உண்மை. அத நாம எல்லாருமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். சிவகுமார் கதை சொன்னது ரொம்ப ஒரு அருமையா இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் வந்து காலையில வந்து கடினமான வேலைகள கூட செஞ்சா கூட நமக்கு எளிமையா தெரியும். அ அப்படின்றதும் உண்மை. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து சொன்னது வந்து அந்த 3 டூ 5 4:30 மணி 4:30 5 மணிலருந்து நம்ம உலகத்தோடவே குடும்பத்தோடும் சரி, உலகத்தோடயும் சரி உலாவ ஆரம்பிச்சுருவோம். ஆனா அந்த 3:35 வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் அப்படின்றத வந்து நானு டேக்கப் எடுத்துக்கிறேன் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. தேங்க் யூ சுனிதா மேடம். ஆக்சுவலி டைம் மேனேஜ்மெண்ட்ல வந்து பிரைம் டயத்துல தான் நம்ம கஷ்டமான, நமக்கு இஷ்டமான வேலைகள செய்யணும் அப்படிம்பாங்க. அந்த பிரைம் டைம வந்து ஏர்லி டைமா மாத்திக்கிறவங்க வந்து வாழ்க்கையில வெற்றிகரமா வருவாங்க. அருமையான கருத்து சொன்னீங்க. கோமதி மேடம் உங்க ஃபீட்பேக். வைகறை சங்கமம் அன்பு உறவுகளுக்கு இனிய நற்காலை வணக்கம் மற்றும் வாழ்க வளமுடன். இன்ட்ரோ கொடுத்த ரமேஷ் சாருக்கு லட்சுமிநாராயணன் சார் வந்து நிறைய இடத்துல தலைவராக உறுப்பினராக செயல்பட்டு நிறைய நிறுவனங்கள்ல ஒரு நல்ல கொடிக்கட்டி பறந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி வைகறை சங்கமத்துக்கு நீங்க 4-5 பேர் நல்ல தூணா இருக்கிறீங்க. அதனாலதான் வைகறை சங்கமம் அப்படி அரண்மனையா ஜொலிக்குது. அத மாதிரி எனக்கு இந்த வீழ்வேன் என்று நினைத்தாயோங்கிற லைனை சொன்னாலே பேசுறவங்க ரொம்ப பிடிச்சிரும் எனக்கு. அந்த லைன் வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். சார் வந்து வைகறை வியப்பூட்டும் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். அந்த காலை வந்து ஒரு பொற்காலமா இருந்தா நாள் முழுக்க நம்ம ஒரு நல்ல ஒரு உலகத்துல பயணிக்கலாம். அனைத்து நாடுகளோட வைகறை பழக்கங்களை ரொம்ப அழகா சொன்னாங்க. ரமேஷ் சார் சொன்ன மாதிரி குளோபல் டான்ங்கிற வார்த்தை இப்பதான் நம்ம கேள்விப்படுறோம். அதை நம்ம இன்னும் நல்லா கொண்டு போகணும். அதிகாலையில எழுறவங்க தான் சாதனையாளர்கள், வெற்றியாளர்கள் அப்படிங்கிறத பல்வேறு நாட்டுகளோட பழமொழியை கூறி நமக்கு நல்லா அழகா சொன்னாங்க. பெஞ்சமின் பிராங்க்லின், அரிஸ்டாட்டில், முக்கியமா பாரதியார் அதெல்லாம் ரொம்ப அழகா அவங்க வந்து எப்படி அதை பத்தி சொல்லியிருக்காங்க, எப்படி செயல்படுத்துறாங்கிறதையும் சொன்னாங்க. ஜப்பானோட மறுமலர்ச்சிக்கு அது முக்கியமான காரணம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்து வைகறையில ஜப்பான்ல இருக்கவங்க எழுந்து உடற்பயிற்சி, பிரார்த்தனை அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்களுக்கு போனதுனாலதான் அவ்வளோ பெரிய வீழ்ச்சிக்கு பிறகு இப்போ வந்து தலை நிமிர்ந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறது. அது மாதிரி கொரோனா பத்தி சார் சொன்ன கருத்து வந்து ரொம்ப வித்தியாசமா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு பக்கம் கொரோனா அப்போ வந்து நம்ம வீட்டுல இருந்து நம்மளோட உறவுகளோட நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம் முதல்ல. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த கை கழுவுறது ஒரு நாளைக்கு 30 தடவை அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல பழக்கங்கள் நமக்கு வந்துட்டு இருந்துச்சு. அது வந்து சார் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி என்று மார்க்கண்டேயன் நம்ம எல்லாருக்குமே சிவகுமார் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் கூட என் பையன்கிட்ட சொல்வேன், கார்த்தி சூர்யா கூட வயசாயிட்டுப்பா, சிவகுமார் சாருக்கு வயசே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கால யோகாசனம், ஒரு வாசிப்பு பழக்கம் எல்லாத்தையும் நல்ல மனப்பாடம் பண்ணி சொல்றது. அந்த பூக்களோட பேர் கூட ரொம்ப அழகா அவர் சொல்லுவாரு. இது எல்லாமே நல்லா இருக்கும். கம்பன் என் காதலன் ஒரு சிடி நானுமே அதை கேட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து அப்பா அம்மாவை பத்தி தாமோதரன் சார் சொன்னாங்க. அது மாதிரி சிவகணி மேம் வந்து நம்மளும் கொஞ்சம் எழுந்திருச்சு நம்ம பிள்ளைங்களை எழுப்பணுமோ அப்படின்னு சொல்லும்போது என் மகன் தான் எனக்கு ஞாபகம் வரான். 12th வந்து ஒரு ஏன்னா அப்பெல்லாம் கவர்மெண்ட் போஸ்ட்ல இல்லாததுனால கவர்மெண்ட் காலேஜ்ல தான் சேர்க்கணும், மார்க் நல்லா வாங்குப்பான்னு சொன்னதுனால என் மகனோட சேர்ந்து ஒரு 6 பேர் டெய்லி ஒருத்தர் வீட்டுல வந்து 10 to 3 படிப்பாங்க. அதுக்கப்புறமும் வீட்டுக்கு வந்துட்டு என் பையன் திரும்ப படிப்பான். நான் தான் புக்கை பிடிங்கி வச்சுட்டு போர்வை போத்தி தூங்க வைப்பேன். அதனாலதான் 12th பாத்தீங்கன்னா முதல் 7 பேர் என் பையனையும் சேர்த்து அந்த படிச்சவனுங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி தினத்தந்தியில பேர் கூட வாங்கினாங்க. அது மாதிரி இப்ப எல்லாருக்கும் யாராரோ ரோல் மாடலா இருப்பாங்க. எனக்கு வயசுல சின்னவனா இருந்தா கூட என் பையன் ரோல் மாடலா இருப்பான். காலையில எழுந்திரிக்கிறது அவனோட படிக்கும் போதும் சரி இப்பயும் சரி ரொம்ப ஒரு துருவ நட்சத்திரமா ஜொலிக்கிறாரு. அவருதான் எனக்கு ரோல் மாடல் வைகறை சங்கமத்துக்குமே. அதே மாதிரி இப்ப நம்ம நிறைய வந்து தாமோதரன் சார், சுனிதா எல்லாருமே ரொம்ப நல்லா பாராட்டின மாதிரி எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னுடைய எம்எஸ்சி எக்ஸாம்னால வர முடியல, ரொம்ப சாரி. 9ஆம் தேதிக்கு அப்புறம் கட்டாயமா வருவேன். இன்னைக்கு தம்பிக்காக கண்டிப்பா வந்துட்டேன். வாழ்க வளமுடன். லட்சுமி நாராயணன் சார் அவர்களும் அவர்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நன்றி மேடம். அருமையான ஃபீட்பேக் கொடுத்தீங்க. எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கும்போது நடைபெற வந்து கொடுத்தீங்க. நீங்க நல்ல எக்ஸாம்ல நல்ல தேர்வு அடையணும்ட்டு வைகறை சங்கம் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். மெகராஸ் உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம்.
நீங்க யாருன்னு கொஞ்சம் உங்கள அறிமுகப்படுத்திட்டு உங்க ஃபீட்பேக்கையும் குடுங்க. நன்றி. குட் மார்னிங் சார். வைகரி சங்கமத்துல இருக்கிற எல்லா இருக்குமே என்னுடைய குட் மார்னிங் சொல்லிக்கிறேன். நான் வந்து மேஜிக் மார்னிங்ல இருந்து சார் லட்சுமணன் சாரும் சுமதி மேம் மூலமாக நான் வந்து மேஜிக் மார்னிங்ல நான் வந்திருக்கிறேன். அதனால வந்து என்னுடைய சிறிய தந்தைன்னு சொல்றவர் வந்து லட்சுமண நாராயணன் சார் தான் நான் எப்பவுமே சொல்வேன் நானு. அவர் எங்களுடைய மேஜிக் மார்னிங் தந்தை. அந்த தந்தை வந்து இப்ப எங்களை மிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரு வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஒரு அதிகாரியும் கூட. அவர் மூலமாவே நான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்ற ஒண்ணு வந்து அவருக்கு மூலமா தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அவரை பெருமைப்படுற அளவுக்கு நான் நிறைய சொல்ல வேண்டிய வார்த்தைகளா இருக்கு. ஆனா எல்லாருக்கும் பின்னால வரவங்களுக்குலாம் நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். வைகறை சங்கம் என்ற ஒரு தலைப்பில் அந்த இதுல வாழ்க்கையின் உயிர் மூட்டும் பொற்காலம் ஒன்று ஒரு அதிகாரத்தை அழகாக வந்து சொல்லி அதிகாலையில் எழுந்தா என்னென்ன இது வருதுன்ட்டு அவ்வளவு அருமையாக எங்க சிறிய தந்தை எங்களுக்கு எல்லாருக்கும் விளக்கம் அளித்ததுக்கு அவருக்கு முதல்ல இந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த நட்புரையில் வைகறை உங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். இதுல வந்து காலையில் எழுந்தனுமே எந்திரிச்சு நீராகாரம் குடிச்சிட்டு வயலுக்கு செல்வதையும், 2வது இந்து சமுதாயத்திலையும் முஸ்லிம் சமுதாயத்திலையும் காலையில எழுந்து நாங்கெல்லாம் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பிரேயர் பண்ணுவோம். அதே மாதிரி இந்து சமயத்திலையும் அது மாதிரி இருக்குன்னு அழகாக எங்க சிறிய தந்தை எடுத்து சொன்னார். அதுபோக இல்லாத உழவரை ஏர் உழவர், அதாவது அவங்க இல்லாட்டினா நம்மளுடைய சாப்பாடே இல்லை. அவங்க காலையில எந்திரிச்சு நீராகாரம் குடித்திட்டு வயலுக்கு போற கதையையும் அழகாக எழுதி சொன்னாரு. 2வது வந்து வைகறை என்றால் நோபல் டான் அப்படி சொல்லி எங்களுக்கு ரொம்ப புரிய வச்சாரு. அதோட அவர் எக்ஸாம்பிள் சொன்னாரு. இஸ்ரேலையும் ஜப்பானையும் தான் அவர் ஸ்பெஷலா எடுத்து சொன்னாரு. உலகத்துல எத்தனையோ நாடுகள் இருக்குது. அது வந்து இஸ்ரேலையும் அது ஜப்பானையும் எடுத்து சொன்னாங்கன்னா அவங்க அதிகாலையில் எழுந்து அவங்க வந்து பிரார்த்தனை செய்யறதுனாலதான் வந்து இவ்வளவு தூரம் அவங்க வந்து இது எல்லா நாடுகளை காட்டிலும் ஒரு முன்னேற்றமாக இருக்கிறதையும் சொல்லிட்டு கோயில் சமயத்துல இந்த வளிமண்டலத்தை பத்தியும் சிறப்பாக சொல்லி அது எங்களுக்கு புரிய வச்சதையும், அதோட இல்லாம யோகாசனம் வந்து 67 வயசுலயும் வந்து இப்பவும் இப்ப அவருக்கு 84 வயசு கிட்ட இருக்கும். சிவகுமார் சாருடைய கதையை சொல்லி அவருடைய யோகாசனம் செய்யறதை பத்தியும், அவரு போயிட்டு மதுரையில போயிட்டு இது கம்பராயண வசனத்தை வந்து போயிட்டு கலெக்ஷன் பண்ணிட்டு வந்துட்டு அவர் ட்ரைனிங் காலையில 3:30 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும் அவர் வந்து ட்ரைனிங் எடுத்து அது ஒரு நல்ல பிரசன்டேஷன் கொடுத்தது பத்தியும் அவரு சார் அழகாக ரொம்ப அருமையாக இந்த செஷன் அழகாக இருந்தது. அவருக்கு நான் ஒரு நல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ சார். வைகறை சங்கத்தில் இருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுமதி மாமுக்கு ஸ்பெஷல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி மகராஜ் மேடம். மிக அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. உங்க சிறிய தந்தை என்று லட்சுமணன் சார் குறிப்பிட்டீங்க. அதனாலதான் ரொம்ப நீண்ட நேரம் எடுத்துக்கிற நம்ம கண்டிக்கிறதுக்குள்ள வந்தாங்க. அருமையான ஃபீட்பேக் கொடுத்தீங்க. தினசரி இணையங்கள் உங்க ஃபீட்பேக் கொடுங்க. மிக அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. இப்போதைக்கு லட்சுமணன் சாருடைய ஏற்புரை அதுக்கான நேரம். லட்சுமணன் சார் உங்களுக்கான ஏற்புரை நேரம். லட்சுமணன் சார் லைன்ல இருக்கீங்களா சார்? கேக்குதா? இப்பதான் சார் கேக்குது. உங்க ஏற்புரை கொடுத்துருக்கேன் சார். வைகறை சங்கம அன்பு உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வைகறை பொழுது வைகறை வாழ்க்கையை விழிப்பூட்டும் பொற்காலம் என்கிற தலைப்பில் ஒரு கருத்துரை வழங்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஏகப்பட்ட புதிய மற்றும் ஏற்கனவே பயணித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நட்புறவுகளும் கலந்து கொண்டு மிக சிறப்பாக
உங்களுடைய பங்களிப்பை வழங்கியிருக்கிறீர்கள். அதற்காக இந்த நேரத்தில் வைகறை சங்கமத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, நல்ல கருத்துக்களை எப்பொழுதும் ஏற்று அதை பின்பற்றுவதற்கு ஒரு குழு எப்போதும் காத்திருக்கிறது என்பதனை நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள். அதற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பை வழங்கியதோடு இல்லாமல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியும் நிகழ்ச்சியை சிறப்பாக பதிவு செய்தும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ரமேஷ் சார் அவர்களுக்கும், இந்த அமைப்பு வலுப்பெறுவதற்கு உழைத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாக குழு உறுப்பினருக்கும் நன்றியை தெரிவித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்கள். நன்றி லட்சுமணன் சார், மிக சிறப்பான ஒரு உரை கொடுத்து இன்னைக்கு இப்ப இது பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் வைகரையில் எழுந்துக்கிற பழக்கத்தோட பல பயன்கள் தெரிஞ்சுது. இன்னைக்கு அருமையான ஒரு நிகழ்வை கொடுத்த லட்சுமணன் சாருக்கு மீண்டும் ஒரு நன்றி பாராட்டி, எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், 5:25க்கெல்லாம் கொஞ்சம் எல்லாருமே இணைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா யூடியூப்ல பதிவு பண்றதுனால அந்த நேரத்துல முதல்ல இருந்து எல்லாருமே இருந்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். அது மாதிரி ஃபீட்பேக் அருமையாக எல்லாருமே கொடுங்க. நம்ம வந்து புதியவர்கள் நிறைய பேர் வராங்க, அவங்களும் வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. எல்லாருமே ரெகுலரா கொடுக்குறவங்களும் கொடுங்க. புதியவர்கள் ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு முன் வரணும் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு வேண்டுகோள் வச்சு, யூடியூப் வீடியோ வெளியிடுறோம், அதுக்குள்ள போய் கமெண்ட்ஸ் கொடுங்க அப்படிங்கிற ஒரு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் அதுலேயும் பதிவு பண்ணுங்கன்ற ஒரு வேண்டுகோளையும் வச்சு விடைபெறுவோம். நாளை சுமதி மேடத்தோட ஒரு செஷனோட நம்ம வந்து அருமையான வைகறை சங்கமத்துடைய அந்த தலைப்போட நிறைவு நாள் சுமதி மேடத்தோட செஷன் 5:20 நம்ம எல்லாருமே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.